ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கவிதாவோட சனிக்கிழமை வணக்கம். வேலைலாம் முடிச்சுட்டு உடம்பு டயர்டாக இருக்குது. உடனே வீடியோ எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம டயர்டில் வேறு வேலை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து செய்வோம். எனக்கா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்காக சென்னைக்கு போயிருக்காங்க. நாளைக்கு வந்துருவாங்க. நான் தான் சாப்பாடு வச்சுட்டு மத்தியானம் வேலைக்கு போகிறவங்கோ ஸ்கூலுக்கு டீச்சருக்கு மட்டும் பசங்களுக்கெல்லாம் லீவு 4th சாட்டர்டே. சுட சுட சாப்பாடு வச்சுட்டேன். அம்மாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் ட்ரெயினுக்கு கிளம்பிட்டாங்க. அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி அம்மாவை கிளப்பி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு இல்லை, புளிக்குழம்பு. காரக்குழம்பு புளிக்குழம்பு ஏதோ ஒரு குழம்பு மொத்தம் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. குட்டீஸுங்க பாராட்டினாலே ஒரு பெரிய விஷயம் இல்லை. குட்டீஸுங்க பாராட்டிட்டு இன்னும் வேணும்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய அதிசயம். பெரியவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, பெரியவங்களுக்கெல்லாம் பாராட்டணுன்ற எண்ணம்லாம் வராது. குட்டீஸுங்க பாராட்டினாலே ஒரு இவரு சொல்லுவார், விஜய் தளபதி, நம்ம தளபதி சொல்லுவார், குட்டீஸுங்க மனசுல இடம் பிடிச்சிட்டா போதுன்ற மாதிரி குட்டீஸுங்க சொன்னாலே ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி தான். புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இது ஆக்சுவலாக மருத்துவ குணம் மாதிரி. இது மிளகு, சீரகம், திப்பிலி எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பவுட்ரு வச்சுன்னு இருப்போம். அந்த பவுட்ரு போட்டு வைக்கிறது தான் புளிக்குழம்பு இது. அப்புறம் நாஷ்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ்ஷு வைக்கல, அப்பளம் கூட வறக்கல. நான் ஒண்டியாக இருக்கிறதோட டயர்டில் நான் எதுவுமே செய்யலை. அம்மாவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரிஞ்சு கொடுத்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் சமையல் பண்ணேன், தோசை ஊற்றினேன். அதனால் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேனா. அப்புறம் என்ன, சட்னி தான். வேறு என்ன, ஈஸியாக ஒத்தி இருக்கும்போது செய்யும்போது சட்னி தோசை தான். இட்லி ஊற்றிருக்கணும், ஆனால் சோம்பேறிப்பட்டு அக்காவுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தோசை ஊற்றிட்டேன். எங்கள் வீட்டில் சனிக்கிழமை இன்னைக்கு இதுதான் சமையல். நீங்களாம் என்ன சாப்பிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா. பாய்ங்க.